ஒரு கதை ஒன்று சொல்லலாமா? கதை சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஊங்குட்டணும். ஊங்குட்டி சொல்றீங்களா? ரைட். ஒரு ஊர்ல சொல்லவே இல்லையா, ஒரு ஈ இருந்துதான். அந்த ஈக்கு அதோட பேரே தெரியலையா. அதனால அது என்ன பண்ணுச்சான், அது பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லார்கிட்டயும் போய் கேட்டுதான். அப்படி கேட்கும் போது ஒரு பெரியவர் ஒருத்தர் மாடு மேய்ச்சிருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, மாடு மேய்க்கும் பெரியவரே, என் பேர் என்னன்னு கேட்டுதான். அதுக்கு அந்த பெரியவரு, உன் பேர் எனக்கு தெரியாதுப்பா, வேணா என்கிட்ட ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பு கிட்ட கேட்டு பாருனாரா. இது நேரா அந்த கொம்பு கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோல், என் பேர் என்னன்னு கேட்டுதான். அதுக்கு அந்த கோல் சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, நான் ஒரு மரத்துல இருந்து வந்தேன், நீங்க அந்த மரத்துக்கிட்ட போய் கேளு அப்படின்ச்சான். இந்த ஈ நேரா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, என் பேர் என்னன்னு கேட்டுதான். அதுக்கு அந்த மரம், உன் பேர் எனக்கு தெரியாது, என் மரத்துல ஒரு கொக்கு வந்து உட்காரும், நீ கொக்கு கிட்ட கேளுன்னுச்சான். இது நேரம் அந்த கொக்கு கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, என் பேர் என்னன்னு கேட்டுதான். அதுக்கு அந்த கொக்கு, எனக்கு தெரியாது, நான் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போவேன் மீன் பிடிக்கிறதுக்கு, நீ அந்த குளத்துக்கிட்ட போய் கேளுன்னுச்சான். இது நேரம் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, கொக்கு இருக்கும் குளமே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குளம் சொல்லிச்சான், என் பேர், உன் பேர் எனக்கு தெரியாது, என் குளத்துல நிறைய மீன் இருக்கு, மீனு கிட்ட கேளு, மீனுக்கு தெரியும்ச்சான். இப்போ அதுக்கு நேரம் அந்த மீனு கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, கொக்கு இருக்கும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். மீன் நான் சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு வேடன் வருவாரு, அவர்கிட்ட கேளு தெரியும்னாராம். அந்த வேடன் வந்தாராம். வேடன் கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, கொக்கு இருக்கும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். பெரிய கேள்வியா இருக்கு, இது எனக்கு தெரியலன்றாராம். வேணா என்கிட்ட ஒரு மண்பானை இருக்கு, அந்த பானை கிட்ட கேளுன்னாராம். இது நேரா பானத்துக்கு போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, கொக்கு இருக்கும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, வேடன் கை பாண்டமே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பானை சொல்லிச்சான், உன் பேர் எனக்கு தெரியல, என்ன ஒரு பானை கலைஞன் தான் செஞ்சாரு, நீ அந்த கலைஞன் கிட்ட போய் கேளு, அவருக்கு தெரியும்ச்சான். இது நேரா பானை செய்யற கலைஞன் கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்துக்கு வரும் கொக்கே, கொக்கு இருக்கும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, வேடன் கை பாண்டமே, பாண்டம் செய்யும் கலைஞனே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். அதுக்கு அவரு தான் சொன்னாரா, உன் பேர் எனக்கு தெரியாது, நான் பக்கத்துல இருக்கிற குளத்துல தான் போய் மண் எடுப்பேன், நீ அந்த மண்ணுக்கிட்ட போய் கேளுனாராம். இது நேரம் அந்த மண்ணுக்கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே, கொக்கு வரும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, வேடன் கை பாண்டமே, பாண்டம் செய்யும் கலைஞனே, கலைஞன் எடுக்கும் மண்ணே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னுச்சான். வேணா என் மேல பில்லு வளரும், பில்லு கிட்ட கேளுன்னுச்சான். நேரா பில்லு கிட்ட போயிட்டு, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே, கொக்கு வரும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, வேடன் கை பாண்டமே, பாண்டம் செய்யும் கலைஞனே, கலைஞன் எடுக்கும் மண்ணே, மண்ணு மேல இருக்கும் பிள்ளை, என் பேர் நான் கேட்டுச்சான். எனக்கு தெரியாது, என்ன மேயறதுக்கு ஒரு குதிரை வரும், குதிரை கிட்ட கேளு, குதிரைக்கு தெரியும்ச்சான். அந்த நேரம் பார்த்து குதிரை வந்துதான். குதிரை கிட்ட போயிட்டு என்ன கேட்டுச்சான், மாடு மேய்க்கும் பெரியவரே, மாடு மேய்க்கும் பெரியவரே, பெரியவர் கை கோலே, கோல் இருந்த கொடிமரமே, கொடிமரத்தில் இருக்கும் கொக்கே, கொக்கு வரும் குளமே, குளத்தில் இருக்கும் மீனே, மீனை பிடிக்கும் வேடா, வேடன் கை பாண்டமே, பாண்டம் செய்யும் கலைஞனே, கலைஞன் எடுக்கும் மண்ணே, மண்ணு மேல் இருக்கும் பிள்ளை, பிள்ளை மேயும் குதிரையே, என் பேர் என்னன்னு கேட்டுச்சான். இந்த குதிரை அந்த ஈய மேலும் கீழும் பார்த்துட்டு ஈஞ்சான். ஓ, என் பேரு ஈயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேரு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போச்சான்.